எழுதுறேன். சுயசரிதை எழுத போறாளா? ஹலோ, யாரு? நான் தான். இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? படிச்சுக்கிட்டே இருக்க, நீங்க கூப்பிடுறீங்க சார். யோ, அந்த சாரதா சுயசரிதை எழுதுறாளாம். அதுல என்னையும் ஒன்னையும் எழுதிடுவாளன்னு பயமா இருக்கு. அதான் சார் எனக்கும் பயமா இருக்கு. நீ கல்லூரி மங்க மாதிரி இருந்தா அவளோட சுயசரிதை வெளியே வந்துடும். இப்ப என்ன சார் செய்யறது? என்ன செய்வியோ தெரியாது. நீ அவகிட்ட போய் எழுதாம இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேளு. சார், நீ எனக்கு பிஏவா வந்ததுனாலதான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்திருக்கு. சாரதா, இந்த ஃபைல்ல மினிஸ்டர் ஒரு கையெழுத்து போட்டுட்டாருன்னா ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்கும். அதோட எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்தும் வரும். இதுல கையெழுத்து வாங்குறதுலதான் உன் சாமர்த்தியமே இருக்கு. மினிஸ்டர் உள்ளதா இருக்காரு, நீ உள்ள போ. அப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுங்க, நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வரதராஜன் எப்போ உன்னை பத்தி தான் சொல்லுவாரு. சாரதா, அவரோட பிஏ ஆகி எத்தனை மாசமாச்சு? 6 மாசம் ஆச்சு. உனக்கு இதை விட ஒரு நல்ல வேலை வாங்கி தர என்னால முடியும். ஆனா வரதராஜன் தப்பா நினைச்சுக்குவாரு. சார், அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டா? உன்னோட அழக பார்த்ததும் கையெழுத்து போடுறதையே நான் மறந்துட்டேன். இதுதானா உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா? பெண்ணே உன்கதி இதுதானா உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா? உன்னோட வேலைய சுலபத்துல சாதிச்சுட்டேன். ஆனா நான் படாத பாடுபட்டுட்டேன். அது வந்து சின்ன பொண்ணு இல்லையா, அதனால கஷ்டப்பட்டாலும் அவளை மூலதனமா பயன்படுத்தினா நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ. சார், நீ உள்ள போய் அவளை சமாதானப்படுத்த. உலகே உனக்கு சுமைதானா? உலகே உனக்கு சுமைதானா? சார், ஹலோ நசீமா,
போனை வச்சுடு. சரி. நீங்க சுயசரிதை எழுதுற நியூஸ் வெளியே வந்த உடனே எதிர்ப்பு கிளம்புது. அதனால போன்ல இனிமே உங்களை எவன் கூப்பிட்டாலும் பேசாம இருக்கிறது நல்லது. எந்த கும்பனானாலும் வீட்டுக்கு வந்து பேசட்டும். பிரசாத், சம்பந்தப்பட்ட முதல் கொம்ப வீடு தேடி வந்துட்டான். சாரதா, நீ என்ன வரவேற்க மாட்டேன்னு, உட்கார சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. உங்களை மாதிரி உள்ளவங்க என்கிட்ட பிரைவேட்டா பேசுறதுக்கு என் பெட்ரூம் தான் வசதியான இடம். ஆனா அது பழைய காலம். இப்போ இந்த ஹால்லேயே பேசினா போதும். இவரு பிரசாத், ஜேர்னலிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஓஹோ, இப்ப இவன் தான் உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? நீ சுயசரிதை எழுத போறது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீயே உன்னை அசிங்கப்படுத்தி அம்பலப்படுத்த போறியா? என்னை வச்சு பலதும் சம்பாதிச்சாங்க. இப்போ என்னை பத்தி எழுதுறதுக்கு காரணம் நான் சம்பாதிக்கிறதுக்காகத்தான். அது சரி, அது இருக்கட்டும். நீ இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி சாதிக்க போற? மிஸ்டர் வரதராஜன், என் தங்கச்சிய உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அவளை ஏன் கண் முன்னாலேயே நீங்க ஆளை வச்சு கொன்னீங்க. என்ன பைத்தியகாரத்தனமா பேசுற? உன் தங்கச்சியை நான் கொல்ல சொன்னேன்னா? அப்படி இருந்தா கொலைப்பழிய சுமத்தி கேஸ் போட்டு என் மேல நடவடிக்கை எடுக்கலாம்ல? கேஸ் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. என்ன பயமுறுத்துறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் உடம்ப அநியாயமா ருசி பார்த்த எல்லார பத்தியும் எல்லா விஷயத்தை பத்தியும் நான் எழுதுவேன். ஓ, அப்போ நீ தீர்மானிச்சிட்ட. நான் கடைசியா சொல்றேன், உன் சுயசரிதைய எழுதாத. எழுதுனா உங்களோட துணிச்சலை மனப்பூர்வமா பாராட்டுறேன். நீங்க சொல்றத பார்த்தா சாரதாவை சுயசரிதை எழுத விடாம பண்றது ரொம்ப கஷ்டம் போல தோணுது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஒரு வேலை செய். அவள் இந்த மாதிரி எழுத வைக்கிறது பிரசாத்ங்கிற ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அவனை உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரு நிருபர் அரசு செஞ்சா அவங்க சங்கம் சும்மா இருக்காது. அது குழப்பமாயி இன்னும் பிரச்சனையில தான் முடியும். சாரதாவை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, அது பிரசுரம் ஆச்சுன்னா அதிகமா பாதிக்கப்பட போறது நீதான். ஏன்னா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். உடனடியே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்.